அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் பார்க்க போறது நாளைய தினம் 17/7/2026 ஆடி மாதத்தோட முதல் நாள். அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையில பெண்கள் அனைவரும் தங்களுடைய வீட்டின் நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம். அது மட்டுமல்லாது நாளைய தினம் நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான குறிப்புகளும் இந்த பதிவில் இருக்கு. அதனால பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க. எல்லாருமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சக்தி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளையிலிருந்து அடுத்த 30 நாட்களுக்கு நம்ம சக்தி மாதம் அல்லது வேப்பிலை மாதம் என்று அழைக்கக்கூடிய அம்மன் அருள் நிறைந்த ஆடி மாதத்திற்குள் காலடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த ஆடி மாதம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம்ல, இந்த ஆடி மாதம் ஆக்சுவலா ஒரு தேவ மங்கையோட பெயர். ஒரு முறை பராசக்தி பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து ஒரு காட்டில் தவம் இருக்க போயிடுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய இந்த ஆடி என்ற தேவலோக மங்கை பாம்பு உரு எடுத்து சிவபெருமான் கிட்ட போறாங்க. அந்த ஆடி என்ற பெண்ணுக்கு சிவபெருமான் மேல அளவில்லாத பக்தி. ஒரு நாளாவது சிவபெருமானோட மூச்சு காற்று தன்மேல் பட வேண்டும், அவர் அருகில் நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பாம்பு உரு கொண்டு அவங்க போறாங்க. ஆனால் சிவபெருமானுக்கு வந்தது இது பாம்பு கிடையாது, இவங்க ஒரு கசப்பு சுவையுடைய ஒரு பெண் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோபம் கொண்டு சூலாயுதத்தால் அவங்கள தாக்க போகிறாங்க. அப்போ அவங்க பெண்ணாக மாறி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்கிறார்கள். அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வேப்பிலையாக பூலோகத்தில் சென்று ஒரு அந்த தாவரமாக இருப்பாய். ஆடி மாதம் முழுக்க உன்னை மக்கள் போற்றி கொண்டாடுவார்கள். ஏன்னா இந்த ஆடி மாதத்துல எல்லார் வீட்டு நிலைவாசல்லையும் வேப்பிலை நம்ம சொருகி வச்சிருப்போம். அத மாதிரி அம்மனுக்கு வேப்பிலை மாலை கட்டி போடுவோம். நிறைய பேர் வேப்பஞ்சேலை கட்டி தங்களுடைய நேர்த்தி கடனை அம்மனுக்கு செலுத்துவார்கள். இந்த காலகட்டத்துல காற்று ரொம்ப பலமாக வீசுவதனால நோய் கிருமிகளோட தொற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இந்த வேப்பிலையை நம்ம நிலைவாசல்ல கட்டி வைக்கும் பொழுது எந்தவித கிருமி நாசினிகளும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழையாது. அதே போல நம்ம கூழ்லாம் ஊற்றுவோம் இந்த ஆடி மாதம். அப்போ இந்த கூழ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்காக தான் இந்த கூழ் ஊத்துறாங்க. இப்போ நாளைக்கு நம்முடைய நிலைவாசல், நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்களுடைய நிலைவாசல்ல திறக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சக்தி பராசக்தி. இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் தண்ணி தெளித்து கோலம் போடுவீங்க இல்லையா, அது கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் நீர், நல்ல ஒரு பன்னீரில் மஞ்சள் பொடியை கலந்து அந்த கோலத்துக்கு மேலே உங்கள் நிலைவாசல் முழுக்க நீங்கள் தெளித்து விடுங்க. அப்படி நம்ம தெளிக்கும் பொழுது அம்மனுடைய வருகைக்கு நாம் வழி செய்வதை போலதாகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழையாதுங்க. தினம் நம்ம அனைவருமே நம்முடைய நிலைவாசல்ல வேப்பிலை, மஞ்சள், குங்குமம், வாசனையான மலர்களை கொண்டு அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. நம்முடைய நிலைவாசல்ல வலது புறமோ அல்லது இடது புறமோ அல்லது 2 பக்கமும் நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக விளக்கேற்றலாம். இந்த நிலைவாசல்ல வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் பொட்டு இருக்குது இல்லையா, அதோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ரொம்ப அழகாக நான் மஞ்சளை இதை மாதிரி வட்ட வடிவத்தில் தடவிட்டு அதில் பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா, அதில் ஒரு அழகான கோலம் போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன சின்னம், மங்கள சின்னங்கள் எது வேணாலும் நீங்கள் போடலாங்க. இதை மாதிரி போட்டுட்டு அதற்கப்புறம் நல்ல சுத்தமான வேப்பிலை, என்ன உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அந்த வேப்பிலையில் ஒரு 3, 5 அல்லது 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த இலைகளை எடுத்துக்கோங்க. அதை அதற்கு மேல் வச்சிடுங்க. இதோடு சேர்த்து நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்சதை. இந்த அட்சதையும் நம்ம அவசியம் வைக்கணும். இதை பார்க்கும்பொழுதே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். மஞ்சளும் வேப்பிலையும் எவ்வளவு நல்ல கிருமி நாசினி அப்படிங்கிறது தெரியும். கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளார வரவே வராது. அதனால தான் நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் இதை வைக்கிறோம். நம்ம விளக்கேற்றுவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய திரிநூல் அவட நிறம் மஞ்சள் நிறம். மங்களங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தோட முதல் நாளில் மஞ்சள் திரியை பயன்படுத்தி நம்ம ரொம்ப அழகான தீபம் ஏற்றிட்டோம். பார்க்கவே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது.
இப்படி நம்ம நிலைவாசலில் ரொம்ப அழகாக விளக்கேற்றி அம்பாளை வரவேற்றோன்னா நிச்சயமாக அவங்க நம்ம வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. ஏன்னா சுத்தமும் சுகாதாரமும் இருக்கக்கூடிய இடத்துல, நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல அம்மன் நித்திய வாசம் செய்வாங்க. உங்கள் மனதிற்கு பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள வேண்டிக்கலாம். இப்படி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த தீபத்தை கை கூப்பி கும்பிட்டு அஷ்டலக்ஷ்மியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிற அந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். குறைந்தது 3 முறை 5 முறை அல்லது 9 முறை நீங்கள் உச்சரித்தால் அனைத்து செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வருங்க. நாளைய தினம் தீட்டு காலங்களில் எதுவும் இல்லாமல் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். இந்த விளக்கை நம்ம எப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் இதை நீங்கள் ஏற்றலாங்க. ஸோ அந்த நேரத்தில் வேப்பிலை பறிக்க முடியலன்னா நீங்கள் இன்றைக்கே இந்த வேப்பிலையெல்லாம் பறித்து ஒரு கிளாஸ் பவுலில் தண்ணீரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, அதாவது அது கீழே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம தண்ணீரில் போட்டு வச்சோன்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நாளைக்கு 6 to 7 அந்த சுக்கிரஹோரை நேரத்துலையும் நீங்கள் இதை ஏற்றலாம். அல்லது நீங்கள் 10 மணிக்குள்ளார எப்போ வேணாலும் ஏற்றலாம். இன்கேஸ் நான் காலையில் ஏற்றலைங்க, காலையில் எனக்கு வேலை நான் போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் நேரத்தில் கூட இதை ஏற்றலாம். ஆக மொத்தம் நாளைக்கு காலையிலையோ ஈவினிங்கோ உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு விளக்கானது அவசியம் எரியணும். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எரிந்தால் போதுமானது. இப்போது இந்த வேப்பிலை இந்த மஞ்சள்லாம் நம்ம தடவிருக்கோம்ல, இதை எப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 நாளுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஏற்றுறீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த வேப்பிலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். மஞ்சளில் நீங்கள் ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிடலாம். இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய நிலைவாசலில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இந்த அரிசி அப்படியே எறும்புகள் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பறவைகளுக்கும் உணவாக வைக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நிலைவாசலில் செய்ய வேண்டியது கல்லுப்பை ஏதாவது ஒரு வகையில் நம்ம பயன்படுத்தலாம். நிறைய பேர் எலுமிச்சையை கட் பண்ணி கல்லுப்பு மேலே வச்சு வைப்பாங்க. அப்படி நீங்கள் வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் பவுல்லையோ அல்லது அகல்லையோ இதை மாதிரி கல்லுப்பை வச்சு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வைக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய நிலைவாசலை ரொம்ப சுத்தமாகவும் வாசனையாகவும் பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்குள்ளார வரும். ஸோ நாளைக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் இயற்கை சாம்பிராணி இருக்குது இல்லையா, நம்ம தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம அந்த தணல் ஏற்படுத்தி அதில் நம்ம சாம்பிராணி தூபம் போட்டு நம்ம நிலைவாசலுக்கு அவசியம் நாளைய தினம் நீங்கள் காமிக்கணும். அப்படி இல்லைங்க எங்களால் அதெல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா 2 அகர்பத்தியை நீங்கள் ஏற்றி உங்கள் நிலைவாசலில் அவசியம் வையுங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதற்கு முன்பு இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு தெய்வீக பொடியை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அந்த பொடியை உங்களுடைய பூஜை அறையில் அவசியம் வையுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சக்தி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.